Vanakkam, Shami. How can we stay committed to the remedies? பரிகாரம். அப்ப அந்த பரிகாரம் மந்திரங்கள் நம்ம சொல்றோம். ஒரு ஓம் நமோ நாராயணா 108 டைம் சொல்லணும் அப்படின்றத சொல்றோம் அப்படின்னா, அந்த மந்திரங்கள சொல்லும்பொழுது சில தடைகள் வரும். ஏன்னா, அந்த கர்மா இடிக்கிறதுனால. அவங்களுக்கு அந்த கர்மா அந்த நேரத்துல தான் சில பாதிப்புகள குடுத்து தான், சில தடைகள குடுத்து தான் அவங்களுக்கு சரியாகும். அப்ப நம்ம ஒரு மருத்துவத்துல மருந்து ஏதாவது ஒரு நம்மளுக்கு மருந்து நம்ம உட்கொள்றோம்னா, அந்த நேரத்துல நம்மளுக்கு வாமிட் வரலாம். நம்மளுடைய உடல்நலம் இடம் குடுக்காம இருக்கலாம். இந்த மாதிரி அமைப்பு இருக்கும். அப்ப அந்த மந்திரங்கள சொல்லும்பொழுது, அந்த கர்மா கிளியர் ஆகும்போது, அந்த இடைப்பட்ட காலகட்டத்துல தான் அந்த சொல்ல முடியாத சூழ்நிலை, வாய் தடுமாற்றங்கள், ஞாபக மறதி, தலைவலி, அ இந்த மந்திரத்த ஒரு நாள் நான் தவறிட்டேன் அப்படின்னு சொல்ல முடியும். அப்போ அந்த தடைகள் எல்லாம் அவங்க தாண்டி போகணும். என்னதான் இருந்தாலும் நான் மந்திரத்த சொல்லணும். நான் சொல்லியே ஆகணும் அப்படின்னு அத கம்ப்ளீட்டா அத கடைபிடிக்கிறவங்க. அந்த ஓம் நமோ நாராயணான்ற மந்திரத்த 108 முறையும் சொல்லிட்டு தான் அடுத்த வேலைய பார்க்கணும். அப்போ அத முழுமையாக அத கடைபிடிக்கணும். சில பேர் ஒரு 20 முறை சொல்லிட்டு முடிச்சுருவாங்க. என்னால உடல்நிலை சரியில்லன்ட்டு. இதெல்லாம் ஒரு ஸ்ட்ரகிள் தடை அப்படின்னு சொல்றது. அப்ப அந்த தடை எதனால வருது? அந்த கர்மா விலகுது அப்படின்னும்போது, நம்மள விட்டு அந்த கர்மா போகுதுன்னும்போது, கொஞ்சம் நெகட்டிவா இருக்கும் அந்த டைம்ல. அப்ப அத முழுசா நம்ம கடைபிடிச்சுட்டோன்னும்போது, அது ஒரு ஃபினிஷ். அது முடியுது அப்படின்றது அர்த்தம். நன்றி.